ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸு, அதுக்கப்புறம் ஊறுகாய் இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் வந்த உடனேயே அப்படியே எடுத்து வச்சுட்டேன். ஏன்னா வெளியிலேயே இருந்துச்சுன்னா சீக்கிரமாக அதெல்லாம் கெட்டு போயிடும். ஃப்ரெண்ட்ஸுக்குமே கொஞ்சம் ஸ்வீட்ஸ் கொடுக்க வேண்டியது இருந்தது. ஸோ வந்த உடனே அது எல்லாத்தையும் கொண்டு போய் கொடுத்துட்டு வந்தாச்சு. கிளாசெட்டெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு தான் போயிருந்தேன் அப்படிங்கிறதுனால ட்ரெஸ்ஸையுமே வந்த உடனே எடுத்து வச்சுட்டேன். கடைசியாக மிச்சம் இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மசாலா பொடியும் கொஞ்சம் பாத்திரங்களும் தான். இந்த இடியாப்பம் ஸ்டாண்ட் இருக்குது இல்லைங்களா, இதுவுமே இந்த தடவை வாங்கிட்டு வந்திருந்தேன். 4 லேயர்ஸ் இருக்கிற மாதிரி இருக்குது. புளியோதரை மிக்ஸ் கண்டிப்பாக இன்றைக்கி வர லாங் வீடியோவில் போஸ்ட் பண்ணிடுறேங்க. கறி மசால் பவுடர் ரெசிபி காட்டியிருந்தப்போ அதை எப்படி யூஸ் பண்ணுவீங்கன்னு கேட்டிருந்தீங்க. ஆட்டி வைக்கிற குழம்பு எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. சின்ன வெங்காயம் தேங்காய் பூவை நல்லா வதக்கிட்டு கறி மசால் பவுடர் 2 ஸ்பூன் போட்டு அது ஆறுனதுக்கப்புறம் அரைச்சி எந்த குழம்புக்கு வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் தக்காளியுமே கூட போட்டு வதக்கியிருக்கேன். தக்காளி வேண்டான்னா கூட நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வைக்கிற குழம்பு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சரிங்க, நம்ம நாளைக்கு ஒரு ஷார்ட்ஸில் பார்க்கலாங்களா?